அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சப்த கன்னிகைகள் ஸ்லோகம் சொல்லித் தரப்போகிறேன். முதல்ல இந்த சப்த கன்னிகைகள் யார் யாருன்னு பார்க்கலாம். சப்தன்னா 7ன்னு அர்த்தம். முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன்னு ஒரு அசுரன் இருந்தான். மகிஷம்னா எரும மாடுன்னு அர்த்தம். அவன் சிவபெருமான்கிட்ட ரொம்ப பக்தி கொண்டவன். அதனால் சிவனை நினச்சி தவம் பண்ணி எனக்கு எந்த ஆண் மகன்னாலும் இறப்பு வரக்கூடாதுன்னு வரம் கேட்ட உடனே சிவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த வரத்தை கொடுத்துட்டார். அவன் அசுர ரூபத்தில் இருந்தாலும் அவனுக்கு எருமையாக மாறக்கூடிய சக்தி இருந்தது. அந்த சக்தியை பயன்படுத்தி முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் துன்புறுத்திட்டு வந்தான். அவனோட தொல்லை தாங்காமல் முனிவர்கள் எல்லாரும் சிவன்கிட்ட வந்து எங்களை அந்த அந்த அசுரன்கிட்டேருந்து காப்பாற்றுங்கோன்னு சொல்கிறான். சிவபெருமான் ஆண் மகனால் தானே மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான். நம்மளோட பலத்தை பயன்படுத்தி பார்வதி தேவி சக்தியையும் சேர்த்து சிவசக்தியாக உருவெடுத்து சம்ஹாரம் பண்ணிடலாம்னு மற்ற தெய்வங்களான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், வராகமூர்த்தி, கௌமாரி, இந்திரன், ருத்ரன்னு எல்லார்கிட்டேயும் ஆலோசனை கேட்குறார். உடனே எல்லாரும் நாங்கள் 7 பேர் எங்களுடைய பலத்தை கொண்டு ஒரு கன்னி தேவியை உருவாக்குறோம், அவளையும் பக்கபலமாக வச்சுட்டு இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணிடலாம்னு செயல்பட தொடங்குறார். முதல்ல பிரம்மா அவருடைய அம்சமாக பிராமிங்கிற கன்னி தேவதையை உருவாக்குறார். இவளை வணங்கினா நல்ல கல்வி செல்வத்தை மறதியே இல்லாமல் தருவோம். விஷ்ணுவோட அம்சமாக வைஷ்ணவிங்கிற கன்னி தேவதையை உருவாக்குறார். இவ எல்லா செல்வங்களையும் தருவோம். மகேஸ்வரன் அம்சமாக மகேஸ்வரிங்கிற கன்னி தேவதையை உருவாக்குறார். இவர் நமக்கு கோபமே வராத அமைதியாக இருக்க செய்வோம். வராகமூர்த்தி அம்சமாக வாராகிங்கிற கன்னி தேவதையை உருவாக்குறார். இவ 7 பேரில் நடுநாயகமாக இருக்கிறவ. மிருக பலமும் தேவகுணமும் உடையவ. நல்லவாளுக்கு நல்லவோ, கெட்டவாளுக்கு கெட்டவோ, தீய சக்திகளிடமிருந்து நம்மளை பாதுகாக்கிறவோ. கௌமாரன் கௌமாரிங்கிற கன்னியை உருவாக்குறார். இவ குழந்தை வரத்தை தருவோம். இந்திரன் இந்திராணிங்கிற கன்னியை உருவாக்குறார். இவ நல்ல வாழ்க்கை துணையை தருவோம். ருத்ரன் சாமண்டிங்கிற கன்னியை உருவாக்குறார். இவ எல்லோருடைய சக்திகளையும் தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறவோ. இந்த 7 கன்னிமார்களும் பார்வதி தேவிக்கு பக்கபலமாக இருந்து அசுரனை சம்ஹாரம் பண்ணுறார். இந்த சப்த கன்னிமார்கள் நகரங்கள்லேயே இருப்பா, கிராமங்கள்லேயே இருப்பா, கோவில்களிலேயே இருப்பா. கிராமத்தில் இருக்கிறவா 7 முழு செங்கலை வரிசையாக வச்சு ஒவ்வொரு செங்கலுக்கும் மஞ்சள் குங்குமம் தடவி அதுக்கு மேலே பூ வச்சு அவளுக்கு முன்னால் தண்ணி தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி மாவுளுக்கு போட்டு ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு அங்கே விளையிற காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் வச்சு பொங்கப்பானை வச்சு சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காட்டி இந்த கிராமத்து மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், விவசாயம் செய்யணும்னு வேண்டிப்பாள். சில இடத்துல ஒவ்வொரு செங்கலுக்கும் குட்டி குட்டி பாவடையாக தைச்சு கட்டி விடுவாள். கிராமத்தை விட்டு எங்கேயாவது வெளியூர் போக வேண்டியிருந்தால் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு இந்த கன்னிமார்களை வேண்டிட்டு தான் போவாள். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? க்ரீம் பிராமி இந்திராணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி சாமுண்டி சப்தகன்னி தேவியை நமக. இந்த 7 கன்னிமார்களையும் மனமாற வணங்குகிறேன்னு இதுக்கு அர்த்தம். இந்த கன்னிமார்களை தினம் வேண்டிட்டு வந்தால் அவளுக்கு இருக்கிற சக்திகளை உங்களுக்கும் தருவாள். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ.